Hello NN for you squad, welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 64 out of 87. 64 question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா myopia and then corrective lens கேட்டிருக்காங்க. myopia அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் சைட்டட்னஸ். நியர் சைட்டட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அதாவது கிட்டையா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும், பட் ஃபேர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து அன்கிளியரா இருக்கும், இல்லை பிளர்டா இருக்கும். இதான் வந்து மயோபியாவோட டெஃபினிஷன். கரெக்டிவ் லென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கான்கேவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவ் லென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோபியா பேஷண்ட்டுக்கு ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம், இல்லைனா டைவர்ஜிங் லென்ஸ். வாங்க டூ லைன் டெஃபினேஷனுக்கு போகலாம். மயோபியா இஸ் ஆல்சோ கால்ட் as நியர் சைட்டட்னஸ் இன் which that myopia causing distance object to appear blurred. டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளர்டாக இருக்கும், இல்லைனா வந்து அன்கிளியராக இருக்கும். நியர் சைட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன லென்ஸ் கரெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவ் லென்ஸோட அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து மயோபியா பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல போய் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ரீஅப்பியர் பண்ணி கொடுக்கும், ரீஃபோக்கஸ் ஆன் த ரெட்டினா. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆப்ஜெக்டாக இருக்குது. மயோபியா, நியர் சைட்டட்னஸ், கான்கேவ் லென்ஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ 64 ஃபிசியாலஜி 2 மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் 63 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.